நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து வேலூர் நோக்கி புறப்பட்டார் தாவேகா தலைவர் விஜய். வேலூர் கொல்லமங்கலம் அகரம்சேரியில் தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பில் விஜய் பங்கேற்க சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து வேலூர் நோக்கி புறப்பட்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து வேலூர் நோக்கி புறப்பட்டார் தாவேகா தலைவர் விஜய். வேலூர் கொல்லமங்கலம் அகரஞ்சேரியில் தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பில் விஜய் பங்கேற்க சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து வேலூர் நோக்கி புறப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கின்றார். சுமார் 8 மணி அளவில் புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் இங்கு 12 மணி அளவில் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி ஈசிஆர் வழியாக கோவளம், படப்பை, சுங்குவார் சத்திரம், ராணிப்பேட்டை டோல்கேட் வழியாக பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை பிடித்து இங்க இருக்கக்கூடிய அகரம்சேரி பகுதிக்கு விஜய் வந்தடைவார் என்று ஏற்கனவே அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 5000 நபர்களுக்கு முன்னால் விஜய் இன்று பேச இருக்கின்றார். விஜய் என்ன பேச இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விஜய் குறைவாகவே பேசுகிறார் என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருந்தது. அந்த வகையில் இன்று விஜய் வேலூரில் என்ன பேச போகிறார் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேலூர் மக்களிடையே இருந்து வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து சாலை மார்க்கமாகவே தன்னுடைய வழக்கமாக செல்லக்கூடிய அந்த காரிலிருந்து விஜய் இன்று இங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வரும் வழியெங்கும் விஜய்க்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சார நிகழ்ச்சியின் பொழுது ஏர்போர்ட்டில் இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது சாலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போன்று விஜயனுடைய சினிமா ரசிகர்கள், பொதுமக்கள் என ஒவ்வொருவரும் அவர்களுக்கு அந்த உற்சாக வரவேற்பு அளிப்பது வழக்கம். விஜயனுடைய காரை சுற்றியும் கார் நகர முடியாத அளவுக்கு அந்த வரவேற்புகளும் இருந்து வந்திருந்தது. அதே போன்று பூக்கள் தூவியும் ஒவ்வொரு இடத்திலும் விஜய்க்கு அந்த உற்சாக வரவேற்பு என்பது எந்த ஒரு இடத்திலும் குறைவாகவே இருந்ததில்லை. அந்த வகையில் இன்று 4 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மார்க்கமாகவே விஜய் வரக்கூடிய நிலையில் விஜய்க்கு எந்தெந்த மாதிரியான வரவேற்புகள் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சார்பில் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அவர்களுடைய தரப்பிலும் அந்த ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த டோல்கேட் பகுதிகள், பள்ளிகொண்டான் டோல்கேட் பகுதி, ராணிப்பேட்டை டோல்கேட் பகுதி போன்ற பகுதிகளில் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருப்பதாக கட்சியினுடைய சார்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. காலை 8 மணி அளவில் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சாலை மார்க்கமாகவே வந்து இந்த அகரம்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாக சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று கலந்து கொள்ளக்கூடிய விஜய் இன்று இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை விஜய் எடுத்துரைப்பார் எனவும், அதே போன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டமாக இந்த வேலூர் மாவட்டம் இருந்து வருகின்றது. அந்த வகையில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தேவைகள் என்கின்றது குறித்தும் விஜய் இன்று பேச இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வேலூர் மக்களிடம் மிக நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.